ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் சில ரீல்ஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க. இதெல்லாம் செம்ம ட்ரெண்டாக இருக்கும் மச்சான், இதை நீ ரியாக்ட் பண்ணி போடு அப்படின்னு சொல்லி சில ரீல்ஸ் அனுப்பியிருக்காங்க. அந்த ரீல்ஸ் தான் நான் ரியாக்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் ரியாக்ட் பண்ணலாம். ஃபோன் நோட்டில் எல்லோரும் வாங்க, சேர்ந்து ரியாக்ட் பண்ணலாம். ரைஸ் வீடியோக்குள்ளே போயிட்டு இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம் ஒன்று சொல்லணும். நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணி ஒரு வீடியோ போட்டு இப்போ வந்து சந்தோஷத்துக்கு சொல்லிட்டு ஆரம்பிக்குதுங்களா. ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே எடுத்து வச்ச வீடியோ. அது இப்போ தான் நான் எடிட் பண்ணி போட்டேன். ஏன்னா பர்சனல் ஒர்க்காக கொஞ்சம் ஹைதராபாத் வரைக்கும் போயிட்டேன். ஸோ வீடியோஸ் என்னால் சரியாக போட முடியல. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க, இனிமேல் கரெக்டாக வரும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராம் லாகின் பண்ணி வச்சேன். க்ளோஸ் பண்ணிட்டோம்னு வச்சு இல்லை க்ளோஸ் எஸ். அதே மாதிரி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள். நிறைய வீடியோஸ் இதே மாதிரி நிறையா போட்டுட்ருக்கோம். ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் கண்டினியூஸாக போடுறதுக்கு. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ. கல்யாணத்துக்கு போட்டோ போஸ்ட் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக எனக்கு இதை பார்க்கும்போது என்னென்னா, நம்ம அப்பா அம்மா காலத்து வெட்டிங் ஷூட்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆல்பமில் 2 பேர் கை கோத்துக்கிட்டு இருக்கிறது. ஆக்சுவலாக அப்போ அது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ நமக்கு சிரிப்பு வரும் பார்த்தீங்களா? லிட்ரலி அந்த மாதிரி இருக்குது. கரெக்டாக அந்த ஆர்டர் சூரியன் தாமரை சொல்லிட்டு இதில் எனக்கு என்னென்னா, சூரியனை சுற்றிவிடும் தாமரையா அப்படின்றது வந்து நான் சின்ன வயசில் எப்படி சூரியனை சுற்றிவிடும் தவளையான்னு பாடிக்கிட்டு இருந்தேன். என்ன நினச்சா எனக்கே சிரிப்பதாவது. ஓகே, அடுத்த வீடியோ பார்ப்போம். அடுத்த வீடியோ அனிதான்ற ஒரு குழந்தை நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு 1200க்கு 1370 மார்க். எவ்வளவுமா? 1200க்கு 1720 வாங்கி இந்நேரம் அனிதா உயிரோட இருந்தா டாக்டர் அனிதா நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு 1200க்கு 1170 மார்க். எவ்வளவுமா? 1200க்கு. அவங்க கட்சியால் பேசுனது இப்ப அவங்களுக்கே ரிவீட் அடிச்சிருச்சு. இப்படி மாதிரியா இருப்பீங்க, உணர்றதுக்கு ஒரு அளவு இருப்பியா? ஆக்சுவலா நீங்க லிட்டரலி பரிதாபங்கள் சேனல் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அவங்க வந்து அரசியல் பாவங்கள் நினைக்கிறேன். அரசியல் பாவங்களா ஸ்டாலின் பாவங்களா? ஸ்டாலின் கேட்டப்போ தான் வந்து கோபி பேசுவார். அதில் செம்மையாக பேசியிருப்பாரு. அதில் வந்து ஒரு கணக்கு சொல்லுவார். நம்ம
ஆக்சுவலாக இது எல்லாம் நடந்தது ஸ்டாலின் பண்ணது தான் ஒரு கூட்டத்தில். எப்போ தஞ்சை கூட்டல் 7 எவ்வளவு அப்படின்னா கூட்டத்தில் இருக்கிறவங்கலாம் 92 கத்துவாங்க. 90 என்ன தப்பாக சொல்கிறீங்க 97 அப்படின்னு. அந்த மாதிரி அப்பனுக்கு ஃபுல்லாக தப்பாக வந்துருக்கு. நல்லா தான் நல்ல ரீல்ஸாக அனுப்பியிருக்காடா நீ. இந்த மாதிரி நிறைய ரீல்ஸ் இருந்துச்சுன்னா என்ன அனுப்பு கைஸ். நீங்களும் நான் என்ன வீடியோ நீங்கள் ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஷேர் பண்ணலாம். லிங்காவோ இல்லை அந்த வீடியோவாவோ கூட ஷேர் பண்ணலாம். அடுத்தடுத்து நான் அதை ரியாக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அடுத்த ரீல்ஸுக்கு போவோம். அது சாப்பிட்டு தெரியும் முடியும்னா வெள்ள வேட்டி கட்டி வெள்ள சட்டை போட்டு தினமும் காலை குளிச்சு சந்தன பொட்டு வச்சு கருணாநிதி படத்தையும் ஸ்டாலின் படத்தையும் வச்சுட்டு பார்ச்சுனர் காரையும் இன்னோவா காரையும் போறிய உதவி ஸ்டாலின் வாழ்னு சொல்லி கொண்டாட்டி எப்படி நியாயமான கேள்வி தானே. ஆனால் கூட இருந்தவரையும் சேர்த்து மாட்டி விட்டாரு பாருங்க. அதான் ஹைலைட்டு. ஓகே, அடுத்த வீடியோ போவோம். என்ன அன்மியூட் மியூட் பண்ணி எனக்கு கடவுள் மாடு வாங்கி விடும்படி இது அவர் பேசுனதுக்கு அப்புறம் அவர் வாசிச்சாரா இல்லை வாசிச்சதுக்கு அப்புறம் அவங்க பேசுனாங்களா? எப்படி இருந்தாலும் என்னையா என்ன எப்படி இருக்கீங்க? ஆனா கன்றாடியே. இருந்தாலும் நம்ம முதல்வர் ஸ்டாலினோட தைரியத்துக்கு மன தைரியத்துக்கு ஒரு தம்ஸ் அப். அடுத்த வீடியோ. நாம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே 31 பாண்டிச்சேரி 1 சேர்த்து 40 வெற்றி பெற்றால், தமிழகத்திலே 31 பாண்டிச்சேரி 1 சேர்த்து 40 வெற்றி பெற்றால் பார்த்தவங்க பாதத்தை தொட்டு வணங்கினேன். திருந்தீங்கடா கண்ணு, திருந்தீங்கடா, திருந்திட்டு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு, சாதனையா பண்ணுங்கடா கண்ணு. என்னத்த சொல்றதுன்னு தெரியல கண்ணு, கண்ணு கண்ணு. உண்மையிலேயே அந்த மனுஷன் கலைஞர் உயிரோட இருந்திருந்தாருன்னா இந்த ஜோக்கருங்கள் எல்லாம் பார்த்துட்டு, ஓ அதுக்கு தான் அந்த கேப்ஷனா 13 ஜோக்கரா இருந்தா என்ன பார்க்க பண்றது? தெரியாது. The real victory of Rahul Gandhi is Bharat Priya Jada Yatra. If you can't want to go, what meant? That's why this is Bharat Jada Yatra. This will reach Delhi soon. Delhi soon. The real victory of Rahul Gandhi is Bharat Priya Jada Yatra. If you can't want to go, what meant? That's why this is Bharat Jada Yatra.
short. This will reach Delhi soon. Delhi soon. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் போகிற போக்கில் நகைச்சுவை, எத்தனையோ நகைச்சுவைகள் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். முடியலையா, என்னால் முடியலையா. கடைசி இன்னும் ஒரே ஒரு வீடியோ தான் இருக்கு, அதை மட்டும் பார்த்துட்டு பேசுவோம். திராவிட மாடலின் பெருமைகள். தலைவர் கலைஞரின் வரலாற்றை கவிதையா நீங்க தரணும். செஞ்சுட்டா போச்சு. திருக்குவளையில் பிறந்து திருவாய் அம்பானிக்கே போட்டியானவரே, குளித்தலையில் எம்எல்ஏவாகி கோபாலபுரத்தை தனக்கு சொந்தமாக்கி கொண்டவரே, மாறன் சகோதரருக்கு தாத்தாவாகி மாபெரும் ஊழல்களை புரிந்தவரே, தமிழின தலைவர் என கூறி பதவிக்காக ஈழத் தமிழர்களை பலி கொடுத்தவரே, சமூக நீதி பேசியவரை, பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாது என்றவரை, தமிழகத்தை நஞ்சையாக்கும் காவிரியை அழகு வைத்தவரை, கச்சத்தீவை காவு கொடுத்தவரை, உடன் பிறப்பு என்றவரை அதை நம்பி வந்த ராகிருஷ்ணனை கொன்றவரை, கலைஞர் என பெயர் சூட்டிக் கொண்டு கலை உலகத்தை உனது குடும்ப சொத்தாக்கி கொண்டவரை, தமிழர்களை தவிக்க விட்டு உன் வாரிசுகளை உலக பணக்காரராக்கி அழகு பார்த்தவரை, கட்டுமரம் என்று கூறியவரை, கடலுக்குள் பேனா கேட்பவரை, காணும் இடமெல்லாம் சிலை வைக்க சொல்பவரை, நன்றி. நிஜமாவே வைரமுத்து பேசினாரா இல்லை வாய்ஸ் கொடுத்துருக்கீங்களா? ஒன்றும் புரியலையே. 50 வருஷ திராவிட அரசர், மொத்தம் 60 வருஷம் வரலாறு, திராவிட வரலாறும் 10 செகண்ட் முடிச்சிட்டீங்களா? யாரையா நீங்க? தரமான கவிதை. எனக்கு உண்மையிலே வைரமுத்து ரொம்ப பிடிக்கும், அவரோட வரிகள்லாம் ரொம்ப பிடிக்கும். செஞ்சுட்டா போச்சுன்னா இல்லை, செஞ்சுட்டாங்க லிட்ரலி செஞ்சுட்டாங்க. நான் கூட சரி ஏதோ இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸு அப்புறம் இந்த கிறுக்குத்தனமாக ஆடிட்டு இருப்பேன், இல்லை அவங்க அந்த மாதிரி வீடியோஸ் தான் கொடுத்துருப்பான், அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன். செஞ்சுட்டான். இது அல்டிமேட். ஸ்டாண்ட் ஒரு லைனுக்கு சிரிக்கிற மாதிரி எடிட் பண்ணியிருப்பேன், அதுதான் செம்மையா இருக்கு. அந்த தனது வாரிசுகளை மட்டும் வளர விட்டவரே அப்படின்னு சொன்னோன்னே அது லைட்டாக ஒரு பொன் சிரிப்பு இருக்கும் ஸ்டாலின் முகத்தில், செம்ம. ஆக்சுவலாக அது வேற ஒரு ஷோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது ஏஐ வாய்ஸாக தான் இருக்கணும். ஆனால் மோடி வாய்ஸ் கூட, விஜய் வாய்ஸு இதெல்லாம் கூட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஆனால் இது அந்தளவு டிஃப்ரெண்ட்டும் கண்டுபிடிக்க முடியல. ஒரிஜினல் வாய்ஸ் மாதிரியும் இருக்குது. அப்பலாமா வேணாமா என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இது என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ரீல்ஸ் நான் ரியாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். அதே மாதிரி சென்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் உங்களுக்கு என்ன வீடியோ பார்க்கணுமோ அதையும் லிங்காக ஷேர் பண்ணாலும் ஓகே, நான் கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுற ட்ரை பண்ணுறேன். வெயிட் பண்ணுறேன். இது மாதிரி வேணுமா வேணாமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் நான் கமெண்ட்ஸையும் நான் என்னென்னு பார்த்து அதுக்கும் நான் ரியாக்ட் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லிவிட்டு, நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
அவங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.